இப்போ வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா லீடர்ஸும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த யுனைட்டட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளி. இதுல வந்து வேர்ல்ட்ல இருக்கிற அத்தன கன்ட்ரீஸுமே மெம்பரா இருக்காங்க. ஐ திங்க் 193 கன்ட்ரீஸ்ன்னு நெனைக்கிறேன். இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவ நியூயார்க்ல மீட் பண்ணி குளோபல் இஷ்யூஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குளோபல் இஷ்யூஸ்னா ஒரு கன்ட்ரிக்கும், இன்னொரு கன்ட்ரிக்கும் வார் இருக்கலாம். இல்லாட்டி கோவிட் மாரி ஒரு பேண்டமிக் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம். அங்க வந்து இத பத்தி பேசி எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ, அத சுமூகமா, பீஸ்ஃபுல்லா முடிச்சு வைக்க பார்ப்பாங்க. சின்ன கண்ட்ரியோ சரி, பெரிய கண்ட்ரியோ அதெல்லாம் பார்க்காம எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவலா வோட்டிங் ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்குது. அத தடுக்க முடியல அப்படின்னா, யுஎன் வந்து அவங்க ஆர்மி ஃபோர்ஸஸ அந்த கண்ட்ரிக்கு அனுப்பி, அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் பொதுமக்கள வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாம புரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி ட்ரூப்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அந்த மெம்பரி நேஷன்ஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1945லேருந்து யுஎன்ல மெம்பரா இருக்காங்க. நம்மளே ஒரு 2,00,000 ஆர்மி ஃபோர்க்ஸ வந்து அனுப்பியிருக்கோம். இது மாரி வார் ரிலேட்டட் ஏரியாஸ்க்கு.